எனக்கு பார்த்தீங்கன்னா பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பரோட்டா சிக்கன் குழம்பு அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒன்று. ஹோட்டலுக்கெல்லாம் போனோம்னா தேனி மதுரை சைடெல்லாம் போனோம்னா பரோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு பரோட்டாவோட தருவாங்க. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும். பார்க்கவே நமக்கு அப்படியே ஆசையாக இருக்கும். அந்த பரோட்டாவை பிச்சு போட்டு அதில் ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்றப்போ அப்படியே எச்சி ஊறுற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ருசியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறதும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு தான். அதுவும் பரோட்டாவுக்கு சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். வாங்க முதல்ல நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு வேலையாக பார்க்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இது போல் ஒரு பெரிய துண்டா 1 துண்டு பட்டை. அது கூடவே நம்ம காரத்தை பொறுத்து வரமிளகாய் நான் ஒரு 8லேருந்து ஒரு 10க்குள்ளே இருக்க வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு 10 இலைக்கு சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வறுத்துடலாம். ஒரு மணத்துக்காக தான் கருவேப்பிலை. நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்தது கடாயில் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், அதே போல் பூண்டும் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சைஸ் பூண்டு இருக்கிறதுனால ஒரு 20-25 பல் பக்கம் பூண்டு எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை வதக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 துண்டு அளவுக்கு தேங்காய், 1 துண்டு தேங்காயிலையும் பாதி சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம 1/2 கிலோவில் தான் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க, அதிகமாக தேங்காய் வேணாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அந்த தேங்காயும் சேர்த்து வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஆறட்டும், அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா வறுத்து நல்லா பாருங்கள் மொறுன்னு இருக்குது. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கசகசாவே நல்லா அரைக்கும். நம்ம இன்றைக்கி அரைச்சிடுவோம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அடுத்ததாக சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். 1/2 கிலோ நாட்டுக்கோழி, மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இப்போ இதை வதக்கிடுவோம். நல்லா அந்த சிக்கனில் இருக்க தண்ணி விட்டு நல்லா வதங்கட்டும். அப்புறமா மசாலா சேர்த்துடலாம். மசாலா அருமையாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சேர்த்துடலாம். சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, இந்த டைமில் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துடலாம். மசாலா போட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இந்த மசாலா வதக்கி விட்ருவோம். கொஞ்சம் காரம் வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு மிளகாயில் இருக்க காரமே போதும் அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேணாம். நல்லா மசால் போட்டு இந்த மாதிரி பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துருவோம். அவ்வளோதான், தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு இறக்கிக்கலாம். தேங்காய் இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கணும் இல்லையா, அதையும் சேர்த்து அரைச்சிருவோம். தண்ணி ஊற்றி இதையும் நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்தாச்சு. ஸ்டீம் இறங்கி நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை சேர்த்துருவோம். ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருவோம். நம்ம தேங்காய் அதெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம எப்போயுமே நம்ம சிக்கன் மட்டன்லாம் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா இது போல் தான் செய்வோம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இறக்குவோம். மறுபடியும் இது ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும். அருமையாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மல்லித்தலையோ இல்லை கருவேப்பிலையோ எதுவும் நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம்னா நம்ம இந்த குழம்போட மனம் போயிட்டு அந்த கருவேப்பிலை மல்லித்தலையோட மனம் தான் இருக்கும். அதனால் இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பரோட்டாவில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையான ஒரு குழம்பு. சாதத்துலேயும் சாப்பிட்லாம், சப்பாத்தி, இட்லி, தோசை எதில் வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். அது நம்ம விருப்பத்தை பொறுத்து தான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே குழம்பு எடுத்து இந்த மாதிரி அப்படியே ஊற்றி
ஊற வச்சு சாப்பிட்டா சொல்லவா வேணும்.